அஸ்ஸலாமு அலைக்கும். கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்து போன இப்போது உள்ள வரவிருக்கும் அனைத்து மனிதர்களையும் ஒரு பரந்த மைதானத்தில் ஒன்றாக கூட்டுவான். அந்த நாள் விசாரணையின் நாளாகும். அல்லாஹுவின் அர்ஷின் கீழ் ஒவ்வொரு மனிதனின் செயல்களும் அவனது முன்னால் வைக்கப்படும். அவனது நன்மைகளையும் தீமைகளையும் அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு வழங்குவான். இந்த தீர்ப்பு அவனது முழு அதிகாரத்துடன் அல் ஹகம் என்ற பெயரில் அறியப்படும். இந்த சந்தர்ப்பத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்துள்ளார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் இறைச்சி கொண்டு வரப்பட்டது. அவருக்கு விருப்பமான பகுதியை எடுத்து அதை கடித்து பின்னர் கூறினார்கள், கியாமத் நாளில் நான் மனிதர்கள் அனைவரின் தலைவராக இருப்பேன். ஏன் என்று உனக்கு தெரியுமா? அல்லாஹ் அந்த நாளில் முதல் காலத்தவர்களையும் பின்னர் வந்தவர்களையும் ஒரு பரந்த மைதானத்தில் ஒன்றாக கூட்டுவான். ஒரு அழைப்பவர் தனது குரலை அனைவருக்கும் கேட்கச் செய்வான். அல்லாஹுவின் பார்வை அனைவரையும் ஊடுருவும். சூரியன் மிக அருகில் வரும். மனிதர்கள் தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட துயரத்தையும் வேதனையையும் அனுபவிப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் கூறுவார்கள், இந்த நிலையை பார்க்கவில்லையா? உன் மீது வந்த இந்த துயரத்தை பார்க்கவில்லையா? அதனால் மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். அவர்கள் கூறுவார்கள், ஆதமே, நீ மனிதர்களின் தந்தை. அல்லாஹ் உன்னை தனது கைகளால் படைத்தான். உனது உருவத்தில் தனது ஆற்றலை வழங்கினான். மலக்குகளுக்கு உனக்கு சுஜூது செய்ய உத்தரவிட்டான். எங்கள் ரப்பிடம் எங்களுக்காக பரிந்துரை செய். எங்களின் இந்த நிலையை பார்க்கவில்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிப்பார்கள், என் ரப் இன்று இவ்வளவு கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முன்போ பின்போ இவ்வளவு கோபித்ததில்லை. அவன் என்னிடம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தடை செய்திருந்தான். ஆனால் நான் பணியாமல் தவறு செய்தேன். இன்று என் உயிரின் பயம் எனக்கு உள்ளது. வேறு யாரிடமாவது செல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல். அதனால் மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். நீ முதல் ரசூல், எங்களுக்காக பரிந்துரை செய் என்று வேண்டுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுவார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு குறிப்பிட்ட துஆவை வழங்கியிருந்தான். அதை நான் என் மக்களுக்காக பயன்படுத்தினேன். இன்று என் உயிரின் பயம் எனக்கு உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றபோது, என் ரப் இன்று இவ்வாறு கோபத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை. என் 3 தவறுகளை நினைவு கூர்கிறேன். என் உயிரின் கவலை எனக்கு உள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல் என்று கூறுவார்கள். இவ்வாறே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறுவார்கள், என் ரப் இன்று இவ்வளவு கோபத்தில் உள்ளான். என் உயிரின் கவலை எனக்கு உள்ளது. உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல். அதனால் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வார்கள். அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுவின் ரசூலே, இறுதி நபியே, அல்லாஹ் உனது முன்னும் பின்னும் உள்ள அனைத்து பாவங்களையும் மன்னித்தான். எங்களுக்காக உன் ரப்பிடம் பரிந்துரை செய். எங்களின் இந்த நிலையை பார்க்கவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், நான் முன்னேறுவேன். அர்ஷின் கீழ் சென்று என் ரப்பின் முன் சுஜூதில் விழுவேன். அப்போது அல்லாஹ் என் இதயத்தில் அவனது மகிமையையும் புகழையும் நிரப்புவான், இதுவரை யாருக்கும் வழங்கப்படாதவை. பின்னர் அவன் கூறுவான், முஹம்மதே, உன் தலையை உயர்த்து, கேள், உனக்கு வழங்கப்படும். பரிந்துரை செய், உனது பரிந்துரை ஏற்கப்படும். நான் தலையை உயர்த்தி கூறுவேன், என் ரப்பே, என் உம்மத், என் உம்மத். அப்போது கூறப்படும், முஹம்மதே, உன் உம்மத்திலிருந்து விசாரணை இல்லாதவர்களை ஜன்னத்தின் வலது வாசல் வழியாக உள்ளே செல்லச் செய். மற்ற வாசல்கள் வழியாக மற்றவர்களுடன் அவர்களுக்கும் நுழைவு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், என் உயிர் யார் கையிலோ அவனது உண்மையின் மீது சத்தியம். ஜன்னத்தின் 2 வாசல்களுக்கு இடையிலான தூரம் மக்காவிலிருந்து ஹிஜ்ராவுக்கோ அல்லது பஸ்ராவுக்கோ உள்ள தூரத்திற்கு ஒப்பானது. நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையை ஏற்பான். 70,000 பேர் விசாரணை இல்லாமல் ஜன்னத்தின் ஒரு வாசல் வழியாக நுழைவார்கள். மற்றவர்கள் ஷிர்க் செய்யாதவர்கள் மற்றொரு வாசல் வழியாக ஜன்னத்தில் நுழைவார்கள். இந்த 2 வாசல்களுக்கு இடையிலான தூரம் மக்காவிலிருந்து ஹிஜ்ராவுக்கோ அல்லது பஸ்ராவுக்கோ உள்ள தூரத்திற்கு ஒப்பானது. இன்று நவீன அறிவியலும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பமும் மக்காவிலிருந்து ஹிஜ்ராவுக்கும் பஸ்ராவுக்கும் உள்ள தூரம் ஏறத்தாழ 1200 கிலோமீட்டர் என்பதை நிரூபிக்கின்றன.
அந்த காலத்தில் தூரத்தை அளக்க செயற்கைக்கோளோ மற்ற தொழில்நுட்பங்களோ இல்லை. பயணத்திற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்பதே அந்த காலத்து அளவீடாக இருந்தது. வழியில் மலைகள், பாலைவனங்கள், கடல்கள் வந்தாலும் அறிய வழியில்லை. ஆனாலும் 1400 ஆண்டுகளுக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த உண்மையை இன்று அறிவியல் உறுதி செய்கிறது. அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இனிமையால் அந்த 70,000 பேரில் விசாரணை இல்லாமல் ஜன்னத்தில் நுழையும் பாக்கியவான்களில் எங்களையும் சேர்க்க வேண்டும். அவனது பிரியமான ஹபீபின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமையால் எங்கள் பெயர்கள் ஃபிர்தௌஸில் எழுதப்பட வேண்டும். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன்.